வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலக போகிறாரா? ஏன்னா 3 நாள் தமிழக மீடியாக்கள் இதே செய்திகளை ரிப்பீட்டடாக வெளியிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு 3 நாளாச்சு இதையே ரிப்பீட்டடாக பண்ணிக்கிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோலையே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு எதிராக அண்ணாமலை போஸ்ட் போடலை. சிபிஎஸ்இ போன மாதம் ஒன்று சொல்லிட்டு இந்த மாதம் வேறு சொல்கிறீங்களே, இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் தானே பாதிக்கப்படுவாங்க, போன மாதம் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏப்ரல் மாதம் 6ஆம் வகுப்புக்கு 3 லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு சிபிஎஸ்இ சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் மாதம் அந்த 3 லாங்குவேஜில் 2 லாங்குவேஜ் இந்திய மொழியாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை அமல்படுத்துவோம். 3 லாங்குவேஜ் சிஸ்டம் 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஏப்ரல் மாதம் சொன்ன சிபிஎஸ்இ மே மாதம் அதோடு தொடர்புடைய ஸ்கூல்ஸுக்கு என்ன சர்க்குலர் அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த கல்வியாண்டே 9th 3 லாங்குவேஜ் அப்படின்னு கம்பல்சரி பண்ணி சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. இதை தான் அண்ணாமலை சுட்டி காட்டியிருந்தார். ஏப்ரல் மாதம் என்ன சொன்னீங்க? 6th மட்டும்தான் இந்த வருஷம் கம்பல்சரி, 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அமல்படுத்துவோன்னு சொல்லியிருந்தீங்களே, பிறகு எதுக்காக திடீர்னு இந்த வருஷமே 9th கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறீங்க? மிக குறுகிய காலத்தில் எப்படி 9th படிக்கிறவங்க 3rd லாங்குவேஜை கற்றுக்க முடியும்? அதனால் முன்னாடி மாதிரியே 3 வருஷத்துக்கு அப்புறமே அமல்படுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். இதில் எங்கே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சிஸ்டத்துக்கு எதிராக அண்ணாமலை பேசினார்? 3 வருஷத்துக்கு அப்புறம் 9th அமல்படுத்துங்க, 6th இந்த வருஷமே அமல்படுத்துங்க அப்படின்னு தானே சொல்லியிருந்தார். இல்லை, மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே தான் சிபிஎஸ்இ இயங்குது. அந்த சிபிஎஸ்இக்கு எதிராக அண்ணாமலை ஒரு அறிக்கை விட்டால் அது மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு எதிராக அறிக்கை விட்ட மாதிரி தானே. அப்போ மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துட்டாருல ஃபர்ஸ்ட் டைமு அப்படின்னு திமுக காரங்க, அதிமுக காரங்க, தாவேகா காரங்க பதிவுகள் போடுறாங்க. இவங்களுக்கு அண்ணாமலை பிஜேபியில் இருக்கக்கூடாது, பிஜேபி தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 பேரும். பிஜேபியை தமிழகத்துக்குள்ளே ஸ்ட்ராங் படுத்த யாரால் முடியும்? அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும். அண்ணாமலையினால் மட்டும்தான் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட அண்ணாமலையை பிஜேபியிலேருந்து எப்படியாவது விலக்கிட்டா, இது மாதிரி செய்திகளை பரப்பி விட்டு பிஜேபியிலேருந்து அண்ணாமலையை விலக்கி வச்சுட்டோம்னா பிஜேபி எந்த காலத்துக்கும் தமிழகத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி தங்களுடைய மீடியாக்களை வச்சு இப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பிஜேபியில் தான் இருக்க போகிறாரு. சிபிஎஸ்இ பற்றி இந்த அறிக்கை வெளியிட்டார்ல, அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடியை வெகுவாக பாராட்டி அண்ணாமலை போஸ்ட் போட்டிருந்தார். அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. மோடி பிரதமராகி 12 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு முந்தானேத்து. அதை வெகுவாக பாராட்டி இந்த 12 வருஷம் இந்தியா எவ்வளவு சூப்பராக மாறி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருந்தாரு. அதை வேணும்னே சொல்ல மறுத்து இதை மட்டும் ஹைப் பண்ணிக்கிருக்காங்க. சிபிஎஸ்இக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருந்தார்ல, அதை மட்டும் ஹைப் பண்ணிக்கிருக்காங்க. கடந்த காலத்தில் மக்களுக்கு எதிராக சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது அண்ணாமலை தட்டி கேட்டிருக்காரு, மத்திய அரசாங்கத்தை தட்டி கேட்டிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். 2023 FSSAI இருக்காங்களே, ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, 2023 ஆவின் நிறுவனத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. தயிர் பாக்கெட் இருக்குல்ல, ஆவினுடைய தயிர் பாக்கெட்டில் இனி தயிருக்கு தகி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. தயிர்னு எழுதாமல் ஹிந்தியில் தகி அப்படின்னா தயிர், தகி அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. ஆவினுக்கு மட்டும் இல்லை, குஜராத்துடைய அமுல், கர்நாடகாவுடைய நந்தினி, அந்த பாக்கெட்ஸில் தயிர் பாக்கெட்டில் இனி தகி அப்படின்னு எழுதணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். உடனே அண்ணாமலை தட்டி கேட்டார், அது எப்படி? தமிழ்நாட்டில் இந்த பால் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுது, தயிர் பாக்கெட்டை விற்பனை செய்கிறோம், அதில் தகி அப்படின்னு போட்டால் மக்களுக்கு எப்படி புரியும்? தயிர் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு FSSAIக்கு எதிராக அண்ணாமலை அறிக்கை விட்டார். FSSAI மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய அமைப்பு. ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி இருக்காங்களே, குடும்ப நல அமைச்சகம், அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே FSSAI இயங்குது. அதுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருந்தார். உடனடியாக இந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். FSSAI அண்ணாமலையுடைய இந்த டிமாண்டுக்கு பிறகு வாபஸ் வாங்கினாங்க. அதே 2023 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பது தொடர்பான 7 அறிவிப்பு வெளியானுச்சு. சென்ட்ரல் மினிஸ்ட்ரி தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டது. உடனே அண்ணாமலை எப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கோல் மைனிங் பண்ணுவீங்க, நிலக்கரி சுரங்கத்தை எப்படி கொண்டு வருவீங்க, இதனால் விவசாயம்ல பாதிக்கப்படும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை சந்திச்சு எடுத்து சொன்னார். அப்போ மத்திய அமைச்சராக பிரகலாத் ஜோஷி இருந்தார்.
இது மாதிரி மைனிங் சம்மந்தப்பட்ட மினிஸ்டரா அவரை சந்தித்து உடனடியாக அதை நிப்பாட்டினார் அண்ணாமலை. இது 2023. ஏன் இப்போ 2024 மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான முடிவில் அண்ணாமலை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதை நிறுத்தினார்ல. அந்த சமயங்களில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது? ஏன் பாஜக மாநில தலைவராக இருந்தப்ப கர்நாடகா பாஜக அரசாங்கத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கலையா? எப்படி மேகதாதுல அணை கட்டுவீங்க, எப்படி இதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் அண்ணாமலை. இன்னைக்கு மினிஸ்ட்ரியில் காங்கிரஸ் இருக்கு. DK சிவகுமார் நாங்கள் பூமி பூஜையே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வாய் திறக்கலை மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்தில். ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். அப்போ அவருக்கு தப்புனா தப்பு அப்படிங்கிறதுல அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர். அந்த வகையில் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய CBSE கிட்ட எடுத்து சொல்கிறாரு. போன மாதம் ஒன்று சொல்லிட்டு இந்த மாதம் வேறு சொல்கிறீங்க, மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, அதனால உடனடியாக திரும்ப பெறுங்க, போன மாதம் சொன்னதே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு தமிழக மீடியாக்கள் 3 நாளாக பிஜேபியிலேருந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. அண்ணாமலை பிஜேபியிலே தொடர போகிறாரா இல்லை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் எங்கே இருந்தாலும் பிஜேபியில் இருந்தாலும் தேசிய தெய்வீகத்தை விட்டு கொடுக்க மாட்டார். தனிக்கட்சி தொடங்கினாலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மையப்படுத்தி ஒரு தனித்துவமான அரசியலை பண்ணுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இந்த வீடியோ நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா, மீடியாக்கள் அவங்களுடைய ஆசையை மக்கள் மத்தியில் திணிக்கிற மாதிரி இருக்குது. பிஜேபியை விட்டு அண்ணாமலை எப்படியாவது வெளியே வந்துடணும், அப்போ தான் பிஜேபி தமிழகத்தில் ஸ்ட்ராங் ஆகாது அப்படின்னு திராவிட கட்சிகளுடைய மூளையிலிருந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது தமிழக மீடியாக்கள். அந்த வலையில் தமிழக மக்கள் விழுந்துட வேண்டாம். CBSEக்கு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பதிவு போட்டதுனாலேயே அவர் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்களே, அந்த வலையில் சிக்கிற வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து கணக்கிலே இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.